இவருடைய படங்களில் இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா சார், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 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 பெண்களுக்கான ஒரு யூனியன் இருக்கும். ஒரு 3 பெண்கள் இருப்பாங்க, இல்லைனா வந்து 3 பேர் வேறு வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு யூனியனாக மாறிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும்ல சார். இந்த மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் சாத்தியமா? இல்லை, குடும்ப கட்டமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் வந்து ஒன்றும் மாறல. ஒன்றும் அந்த அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட்டு குடும்பம், கணவனுக்கு மனைவி, மாமியார் மாமனார், அந்த குடும்ப கட்டமைப்புகள், உறவு கட்டமைப்புகள், உறவு முறைகள் இருக்குல்ல, அது இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்கமும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்த நபராக இருந்தாலும் சரி, உயரிய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, மாமியாருக்கு மாமனாரை பிடிக்காது, மாமனாருக்கு அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மறைமுகமாக இருக்குது. அன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு என்னுடைய மருமகனி, நான் அந்த மாமனோட புருஷனோட அம்மா அப்படிங்கிற ஆதிக்கத்தை அன்றைக்கி ஓப்பனாக சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்டாக மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இருக்குது, அந்த கட்டமைப்பில் இருக்குது.